ரீசெண்டா ஒரு கோட் படிச்சேன். அந்த கோட் என்ன அப்படின்னு சொன்னா, டோன்ட் கம்பேர் யுவர் ஃபர்ஸ்ட் பேஜ் வித் சம்ஒன்ஸ் 20th பேஜ் அப்படின்னு சொல்லி. அதாவது உங்களுடைய ஒரு பக்கத்தை வைத்துக்கொண்டு யாரோட 20வது பக்கத்தை பார்த்துட்டு அதோட உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு அதுல ஒரு விஷயம் புரிஞ்சுது. நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு இருக்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியத்தை செய்ய முற்படுறோம். அது யாரோ ஒருத்தவங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒன்னா இருக்கலாம். அது ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், அல்லது ஒரு டேலண்டா இருக்கலாம், ஒரு கீபோர்டு வாசிக்கிறதா இருக்கட்டும், பாட்டு பாடுறதா இருக்கட்டும். ட்ரை பண்ணிட்டு அவங்கள மாதிரியே நான் பாடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மாதிரி பாட ட்ரை பண்ணி அது சக்சஸா வரல, இல்ல அவங்கள மாதிரி செஞ்சு அதே போல நமக்கு வரலன்னா டக்குன்னு சோர்ந்து போயிடுறோம். என்ன சொல்றோம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுறோம்ல. ஆனா நீங்க நினைக்கிறீங்களா ஒரு ஆளு அவங்கள மாதிரி நான் ஆகணும்னு சொல்லி, அவங்க அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு உங்களை போலதான் ஃபர்ஸ்ட்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க பார்க்கல. அவங்க இப்ப எடுக்கிற அந்த அந்த உருவத்தை, அவங்க இருக்க அந்த அந்த பொசிஷனை நீங்க பாக்குறீங்களே தவிர, அவங்க அந்த பொசிஷனுக்கு போறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்கன்றத நம்ம பார்க்கல. ஆனா நமக்கு ஆசை என்னன்னா, இன்னைக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு நானும் போகணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், வாழ்க்கையில எப்பவுமே அடுத்தவங்களுடைய ஒரு மிகப்பெரிய உயர்வை வச்சுக்கிட்டு அந்த உயர்வுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே முயற்சிச்சு தோத்து போய் ஒண்ணும் இல்லாம உட்காந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு நாள் வரும். உங்களுக்கு உண்டான காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கு உண்டான உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நியமிக்கப்பட்ட கானானுக்காக அவர்களை வழிநடத்தி கொண்டு போன அந்த 40 வருஷத்துல அந்த வனாந்தரத்துல அவங்க அடிக்கடி யூஸ் பண்ண ஒரு வார்த்தை, நாங்க எகிப்துல நாங்க இப்படி சாப்பிட்டோம், நாங்க எகிப்துல நாங்க அப்படி இருந்தோம், நாங்க எகிப்துல இதெல்லாம் இருந்துச்சு, எங்களுக்கு இங்க இல்ல அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆசீர்வாதமான, அதாவது அடிமைத்தனத்துல இருந்தும் அதுல கிடைச்ச நன்மைகளை சொல்லிக்கிட்டு ஆண்டவரை கோபப்படுத்திட்டே இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு, இந்த ஜனங்க என்ன கோபப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. அது ஜப குறிப்பா கூட போய் சேரல, அது ஆண்டவரை கோபப்படுத்துச்சு. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வை வச்சிருக்கிறார். அந்த உயர்வை விட்டுட்டு யாருக்கோ கர்த்தருக்கு கொடுத்த உயர்வை பார்த்துட்டு அந்த உயர்வே எனக்கு வேணும் நிக்காதீங்க. பிகாஸ் நீங்க கடவுளுடைய பார்வையில யூ ஆர் யூனிக் அண்ட் ஸ்பெஷல். கடவுளோட பார்வையில் நீங்க எல்லாத்துலயுமே ஒரு யூனிக்கா இருக்கிறீங்க. உங்களை ஆண்டு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக படிச்சிருக்கிறாரு. அதை விட்டுட்டு நான் அவமா இருக்கணும் இவமா இருக்கணும்னு பிரயாசப்படாதீங்க. உங்களோட பக்கங்களை கர்த்தர் எழுதுகிற நாட்கள் வரும். ஈவன் அவங்களோட 20வது பக்கத்தை விட உங்க 20வது பக்கம் இன்னும் அழகா இருக்கலாம், இன்னும் சூப்பரா இருக்கலாம். அதனால ஆண்டவர் வைத்திருக்கிற உயர்வை தேடுங்கள். உங்க உயர்வை தேடாதீங்க. உங்க பார்வைக்கு உயர்வு என்று தெரிகிற காரியங்களை தேடிட்டு ஓடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.